வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பூந்தி லட்டு. பூந்தி போட்டு லட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாத்திரம் எடுத்து நான் கொடுத்துருக்கிற ஒரு அளவு பாத்திரத்தில் சர்க்கரை ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஒரு கப்பு கடல மாவு எடுத்துட்டோன்னா சர்க்கரை நான் 1 எடுத்துட்டேன், நீங்கள் 1.5 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்னால் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் லட்டு பிடிக்க முடியும். அதனால் நான் 1 தான் போட்டிருக்கேன், நீங்கள் ஆனால் 1.5 போடணும், சரிங்களா? இப்போது அந்த பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், என் கையை பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பதம் வரும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாகை எடுத்து பக்கத்தில் வச்சுடுங்க, அவ்வளோதான். அந்த ப்ராசஸ் ஓவர். அடுத்தது என்ன பண்ணுறோம், அதே சர்க்கரை போட்ட பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் கடல மாவு போட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றுறேன். அதை நல்லா கரைக்கிறோம், கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். நீங்கள் இந்த பூந்தி தேய்க்கிறதுக்கு பூந்தி கரண்டி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்ம இதெல்லாம் இந்த அப்பளம்லாம் எடுக்கிறோம்ல, கரண்டி கன்செட்டுவோம், அந்த கரண்டியில் கூட நீங்கள் அந்த ஓட்டை கரண்டியில் கூட நீங்கள் ஊற்றி தட்டிக்கலாம். இப்போது அந்த பூந்திக்கு எண்ணெய் மாத்திரம் நல்லா காய்ச்சலாக இருக்கணும். நல்லா காஞ்ச உடனே சிம் பண்ணிவிட்டு பூந்தி போடணும். பூந்தி 3/4 வேக்காடில் எடுக்கணும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. கரெக்டாக வெந்தெடுத்து அப்படின்னா எடுத்துடணும். நிறம் மாறுற அளவுக்கு நம்ம காத்துன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே சிம் பண்ணுறீங்க, பூந்தியை போடுறீங்க, தேய்க்கிறீங்க பூந்தி கரண்டியில். அது இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஊற்றிட்டு அது அப்படி ஒரு தேய்ச்சாலும் போகிறோம், லேசாக தட்டினாலும் போகிறோம், அப்படியே எல்லாம் அழகாக விழுந்துடும். இந்த பதம் மாத்திரம் கரெக்டாக பண்ணிக்கோங்க, நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நம்ம கிளறணும், உடனே கிளறிடக்கூடாது. அவ்வளோதான், ஒரு 3/4 பதத்துக்கு எடுத்துட்டா போகிறோம். ப்ரௌனாக ஆகாமல் அந்த வெந்தது அப்படின்ற அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த ஒரு கப்பு கடல மாவு போட்டோம்ல, அத்தனையும் நம்ம பூந்தியாக தேய்ச்சிடுறோம். இது அப்படியே அந்த சர்க்கரை பாகில் போட்டுடுறோம். நான் ஃபுல் பூந்தியும் தேய்ச்சேன்னா சர்க்கரை பாகு ஃபுல்லாக குடிச்சிடுது. ஆனால் உங்களால் அது லட்டு பிடிக்க முடியாது, பிகினர்ஸாக இருந்தால். அதனால தான் நான் 1.5 கப் சர்க்கரை போட்டுக்க சொன்னேன், சரிங்களா? அதனால் 1.5 கப் சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் பூந்தி பிடிக்கலாம். இப்போ நம்ம பூந்தியெல்லாம் பிடிச்சாச்சா? அந்த பாகு, சர்க்கரை பாகு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அதில் எல்லா பூந்தியும் போட்டுடணும். நான் இப்போ முந்திரி வறுக்கிறத காமிக்கிறேன். முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை, கிராம்பு, அப்புறமா டைமண்ட் கல்கண்டு, இதெல்லாம் போட்டு பாருங்கள். அத்தனை சர்க்கரை பாகம் குடிச்சிடுத்து பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நான் அழுத்தி பிடிச்சிடுவேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இலகாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுன்றதுக்காக சொன்னேன். இன்னும் நிறையா பூந்தி போட்டோன்னா அப்படியே இந்த பூந்தியாக வைப்போம்ல, உதிரி பூந்தி, அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம், லட்டெல்லாம் ஈஸியாக வரும். ஃபஸ்ட் டைமே சூப்பராக வரும். தைரியமாக பண்ணுங்கள். நான் கொடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக வரும், சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுத்து. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.